வணக்கம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம கூட பழகிய பேசிய நிறைய அன்புள்ளங்கள் இப்போ இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவோ இல்லை இதை தடுத்துருக்கலாமேன்னு யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காகவோ இந்த ஆடியோவை போடல. ஒரு ஆசிரியையாக என்னை சார்ந்துள்ள என்னோட மாணவ சமுதாயத்திடமும் அன்புள்ளம் கொண்ட சக ஆசிரியர் சமூகத்திடமும் நட்புள்ளம் கொண்ட என்னை சுற்றியுள்ள சகாக்களிடமும் ஒரு சின்ன உறுதிமொழியை வேண்டுகிறேன். அடிக்கடி என்னோட அம்மா சொல்லுவாங்க, ஒருத்தரும் அவங்க குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா மொத்த சொசைட்டியும் சரியாக இயங்கும்னு. அதுபோல் ஒரு சின்ன முயற்சிக்கான அழைப்பு தான் இந்த ஆடியோ. #Unitymovement. இறைவன் முன்னாடியோ அல்ல இயற்கை முன்னாடியோ நின்று என் கூட சேர்ந்து எல்லாரும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கலாம் வாங்க. இனியும் என் அன்புக்குரியவர்களை இழக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த அசாதாரண சூழலை கடந்து வர வேண்டும் என்பதற்காகவும் நானும் என் குடும்பத்தாரும் வருகின்ற ஜூன் 1 முதல் 7 தேதி வரை எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழலிலும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று இதுவரை இழந்த அன்புக்குரியவர்களின் ஆன்மாவை மனதில் நிறுத்தி உறுதி கூறுகின்றேன். இந்த உறுதிமொழியை ஒரு 100 பேர் சொல்லி ஒரு 50 குடும்பத்தார் கடைப்பிடித்தால் கூட அது என்னோட முயற்சிக்கான சின்ன வெற்றி தான். இந்த வெற்றியை பெரிய அளவில் கொண்டு சிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ உறுதிமொழியை எடுக்கிற ஒருத்தரும் அவரோட குடும்பத்தாரையும் பின்பற்ற வச்சாதான் முழு வெற்றியும் அடங்கும். இந்த வெற்றி தனி மனித வெற்றி அல்ல, நம்மளோட மொத்த சமுதாயத்தோட வெற்றி. தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. நன்றி.